இப்போ ஒரு தாவேக்கானுடைய தரப்புல இருந்து ஒரு சிறப்பு பொதுக்குழு ஒண்ணு நடந்துச்சுல. அந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்ன சார்? எதுக்காக அந்த கூட்டம் நடத்தப்பட்டது? சிறப்பு பொதுக்குழு அப்படிங்கிறது வந்து என்னன்னா, முதற்கட்டமாக நம்ம ஒரு 30 நாட்கள் அந்த துக்க அனுசரிப்பு முடிச்ச பிறகு, அந்த குடும்பங்கள சந்தித்த பிறகு தான் நம்ம கட்சியோட நிகழ்வுகள வந்து ஓ! துவங்குறதா நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். இந்த 40 நாட்களுக்கு இடையில பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து பிரச்சாரங்கள் வந்து முன்னெடுக்கப்பட்டுச்சு. சில போலியான பிரச்சாரங்கள், பொய் பிரச்சாரங்கள், அவதூறுகள் இது போல வந்து பல கல்லடிகளை வந்து நம்முடைய கழகம் வந்து தாங்குச்சு. அப்ப இந்த 40 நாட்களுக்கு பிறகு நம்முடைய கட்சியினுடைய செயல்பாடுகளை வந்து நம்ம துவங்குறோம். அப்ப இந்த கட்சியினுடைய செயல்பாடுகள் துவங்கும் பொழுது, நம்ம இப்ப என்ன மனநிலையில இருக்கோன்றத நம்ம தொண்டர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதேபோல வந்து நம்முடைய தீர்மானங்கள், நம்ம இன்னும் வந்து இந்த ஒன்றிய அரசையும், மாநில அரசையும் எப்படி எதிர்க்கிறோம்? எந்தெந்த விஷயங்கள்ல அந்த 40 நாட்கள்ல நம்ம எந்தெந்த இடங்கள்லாம் வந்து பிரச்சனைகளுக்கு நம்முடைய ஸ்டாண்ட்ஸ சொல்லாம இருந்தோமோ, அமைதி காத்தோமோ, அதற்கெல்லாம் நம்முடைய ஸ்டாண்ட்ஸ் என்ன? அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சு. ஸோ, அதற்கான தீர்மானங்கள் அங்க 12 தீர்மானங்கள நம்ம நிறைவேற்றியிருந்தோம். குறிப்பாக வந்து எஸ்ஐஆருக்கு எதிரான தீர்மானங்கள நம்ம நிறைவேற்றியிருந்தோம். அது மிக முக்கியமான காலகட்டத்தில அது நிகழ்ந்துச்சு. ஸோ, இதையெல்லாம் தீர்மானமாக நிறைவேற்றி நம்முடைய நிலைப்பாட்டை மக்களுக்கு சொல்லணும். தோழர்களுக்கு நம்ம அன்றையிலிருந்து நம்முடைய கட்சியினுடைய செயல்பாடுகளை வந்து இன்னும் 2 மடங்கு வேகமாக அதிகரிச்சு நம்ம செய்ய போறோம்.